நிறையா புக்ஸ் உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணணும், குழந்தைங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும், படிக்க வைக்கணும். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு மெயின் மோட்டோ. ரெண்டாவது உங்களோட கதைக்களம், நீங்கள் உங்களோட இதெல்லாம் ஆட்ஸ் எல்லாம் பார்க்க உங்களோட ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் பார்க்க நம்மளும் போய் ஜாயின் பண்ணணும், டீச்சர்ஸையும் கூட்டிகிட்டு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை. ரொம்ப வருஷமாகவே அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஸோ இந்த டேட் எனக்கு ரொம்ப எவ்ரி ஒர்க் ஷாப் நான் பார்த்துட்டே தான் போவேன். ஆனால் அந்த டேட் வந்து என்னால் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஏதாவது ஒரு ப்ரோக்ராம், ஒரு கல்யாணம், ஏதாவது ஒரு பர்சனல் ஒர்க் எடுத்துகிட்டே இருந்திருக்கும், இல்லை அஃபீஷியலாக ஒர்க் இருக்கும். ஸோ டேட்டே என்னால் எப்படி நம்ம போகிறது அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. இப்போ ஒரு ஹாஃப் இயர்லி லீவ் மண்டேக்கு அப்புறம் ஃபுல்லாக ஒரு 15 days வின்டர் ஹாலிடேஸ். சரி, இப்போ இது நம்ம அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுனால செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் மைண்டட் பீப்புளோட ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எப்பவுமே ஒரு பிரின்சிபலாக நம்ம தனியாக தான் இருக்கணும், நம்ம தனியாகவே டெசிஷன் மேக் பண்ணணும். மற்றவங்களுக்கு எல்லாமே நம்ம ஒரு ஒர்க் சொல்கிறவங்களாவே இருக்கும்போது நம்ம மேலே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியாது. பட் இங்கே வந்து ஒரு நாள் லைக் மைண்டட் பீப்புளோட ஸ்பெண்ட் பண்ணது